Hey guys, welcome to Tanu's Cookhouse. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குக்கிங் ஆயிலோட பெனிஃபிட்ஸ். ஸோ நான் 2 ஆயில் பற்றி பேசலான்னு இருக்கேன். ஒன்று செக்கு நல்லெண்ணெய், இன்னொன்று செக்கு கடலெண்ணெய். ஃபர்ஸ்ட் செக்கு நல்லெண்ணெய் பற்றி பார்க்கலாம். செக்கு நல்லெண்ணெய் நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகும். செகண்ட் திங், இதில் ஜிங்க் இருக்கிறதுனால உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் நல்லாவே ஒர்க் ஆகும். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஃபோர்த் திங் பார்த்தீங்கன்னா உங்கள் போன்ஸ் நல்லா டெவலப் ஆகும். ஸோ இதனால் உங்கள் சர்க்குலேஷன் பூஸ்ட் ஆகி உங்கள் மெட்டபாலிசம் லெவல் நல்லா இருக்கும். ஃபிஃப்த் திங் என்ன அப்படின்னா டென்டல் ஹெல்த். யூஸ்வலாகவே டென்டல் ஹெல்த்துன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பிகாஸ் நமக்கு ஓரல் ஹெல்த் எல்லாத்துலேயுமே கிடைக்காது. பட் நம்ம எதுவுமே மெனக்கிடாமல் நம்ம நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் கன்சியூம் பண்ணுறதுனால அதுலேருந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இப்போ பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா செக்கு நல்லெண்ணெய் வந்து நார்மல் நல்லெண்ணெய் விட ரேட் அதிகம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அண்ட் ஆல்சோ கம்மியாக யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் எந்த ஒரு விஷயமுமே நம்ம கம்மியாக அளவாக தான் யூஸ் பண்ணணும். ஈவன் இட் இஸ் குட். ஸோ அடுத்து நம்ம செக்கு கடலெண்ணெய் பற்றி பார்க்கலாம். செக்கு கடலெண்ணெய் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியுது இது வந்து வேர்க்கடலையிலேருந்து தான் வருது. ஸோ வேர்க்கடலை பார்த்திங்கன்னா பேசிக்காகவே உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இப்போது இதில் இருக்கிற வந்து சிறப்பான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து குட் ஃபார் ஹார்ட். ஸோ செக்கு கடலெண்ணெய் கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு குட் ஃபார் ஹார்ட். அது எப்படிங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு இதில் குட் ஃபேட் கிடைக்குது. ஸோ அந்த குட் ஃபேட் நம்ம ஹார்ட்டுக்கு தேவைங்க. அது வந்து அப்படி நமக்கு கிடைக்கும் போது சர்க்குலேஷன் லெவல் எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும். அண்ட் வந்து இதில் விட்டமின் டி இருக்குது. ஸோ விட்டமின் டி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் நீடட் விட்டமின்ஸ். ஸோ அது நமக்கு கண்டிப்பாக தேவை. இப்போது கேன்சர்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த கேன்சர் வந்து முன்னாடிலாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா லெவல் ஆஃப் பர்சன்டேஜ் ஹேஸ் பின் இன்க்ரீஸ்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம செக்கு கடலெண்ணெய் வந்து ஒரு ப்ரிவென்டராக ஆக்ட் பண்ணுது, ஒரு ப்ரொடெக்டராக ஆக்ட் பண்ணுது, ஒரு டிஃபெண்டராக ஆக்ட் பண்ணுது. ஸோ கேன்சருன்றது ஒரு அப்நார்மல் செல்ஸால் தான் வருது. அந்த அப்நார்மல் செல்ஸை இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். அண்ட் இது எல்டர்ஸ்க்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா யூஸ் ஆகுது. பிரெயின் டெவலப்மெண்ட்னு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போது நரம்பு தளர்ச்சி அதெல்லாம் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து நமக்கு வயசு ஏற ஏற பேசிக்காக வயசானவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஞாபக மறதியின்மை நிறையா இருக்கும். அது வந்து விச் இஸ் இன்டைரக்ட்லி கனெக்டட் டு பிரெயின். கரெக்டாக? ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம செக்கு கடலெண்ணெய் கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கம்மியாகுது. அவங்களுக்கு ஞாபக மறதியின்மை வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் செகண்ட் திங் என்னென்னா வந்து டிப்ரெஷன் வந்து ரொம்ப கம்மியாகும். பேசிக்காகவே நம்ம மனுஷங்க அப்படின்னா நமக்கு டிப்ரெஷன் நிறையா இருக்கும். நம்ம செக்கு கடலெண்ணெய் கன்சியூம் பண்ணுறோன்னா நம்ம டிப்ரெஷன் லெவல் கம்மியாகும். அப்புறம் வந்து மூட்டு வலின்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு ஏஜிங் ஃபேக்டரில் வர விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் when you are taking செக்கு கடலெண்ணெய் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் உங்களுக்கு வந்து இது கம்மியாகும். அப்புறம் வந்து என்னென்னா ஹேர் ஹெல்த். இதுலேயும் ஹேரோட ஹெல்த் நிறையா இருக்குது. என்னென்னா உங்களோட ஹேர் வந்து திக்காக இருக்கும். அப்புறம் வந்து ஃபோலிக் ஆசிட்னு சொன்னோடனே எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஃபோலிக் ஆசிட் இஸ் விட்டமின். அதாவது என்னென்னா அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது என்டையர் ப்ரெக்னென்சிலே எடுக்க சொல்லுவாங்க ஃபோலிக் ஆசிட். அந்த ஃபோலிக் ஆசிட்ன்ற விஷயம் செக்கு கடலெண்ணெயில் நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷரோட சான்சஸ் கம்மியாக ஆகுது. இது ஆல்சோ வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், செக்கு நல்லெண்ணெய் அண்ட் செக்கு கடலெண்ணெய் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய முன்னாடி வீடியோஸில் நான் உங்களுக்கு என்ன சுகர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். அண்ட் ஆல்சோ வந்து பேபிஸ்க்கு வந்து கொரோனா வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.